ஹலோ விண்டோஸ். இப்பதான் ஜார்க்கண்ட் வீடியோ ஒண்ணு போயிருந்தது. அதுல ஒரு ஃபாரினர் 8 பேர் வந்து ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதுல 7 பேர் மூஞ்ச வந்து சுத்தமா காமிக்கவும் செய்யல நியூஸ் சேனல்ல. ஏன் அதுன்னு தெரியல. அது இன்னொரு ஃபோட்டோ வந்து இந்த ஃபாரினர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ நம்ம என்ன ஆர்கியூ பண்ணியிருந்தோம்னா, இது வந்து நார்த் இந்தியா, இது வந்து வடக்கன்ஸ், இது இந்தியாவே இல்லைன்னு சொல்லிட்டு நெறைய நம்ம ஆர்கியூ பண்ணியிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேயும் வந்து ஒரு 8 வயசு குழந்தைய வந்து ஒரு பெரியவன், ஒரு சின்ன பையன் வந்து ரேப் பண்ணி சாகடிச்சுட்டான். நெக்ஸ்ட் லெவல்ல போயிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து நார்த், சவுத்ன்னா பிரிக்க முடியாது. காரணமே கவர்மெண்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு பையன் ஸ்டண்ட் பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு சிவியரா பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. அதே மாரி ஒரு PUBGல வந்து அசிங்கமா பேசுறான்னு சொல்லிட்டு அவன 2 வருஷம் வந்து ஜெயில்ல போட்டாங்க. நீங்க அவங்களே இப்படி பண்ணும்போது கன்ஃபார்மா ரேபிஸ்ட் என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது துபாய்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும் இந்த துபாய்ல நடந்தா என்ன ஆகும்னு. அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் வந்து